ஸோ ஹாய் ஹலோ guys வெல்கம் டு த சேனல் பாய் அண்ட் விண்டோ. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு புது கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, பஸ் சிமுலேட்டர் இந்தியா தாங்க சொல்ல போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பஸ் டிரைவராக ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். ஸோ இது இந்தியானால உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே போதுமே நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ நம்ம கரியர் மோட் போகிறோம். நம்மளுக்கு ஒரே டெர்மினல் வேணாம், நம்ம நடுவில் நின்று போகிற மாதிரி வேணாம். நான் டெர்மினல் அண்ட் ஸ்ட்ரீட் போகிறேன். ஸோ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எங்கேண்ணா, கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போகிறோம் கைஸ். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகிறோம். வழி சேலமா? ஓகே, நம்ம சேலம் போடலாம். கொச்சி வழியா? ஓகே ஓகே, வேணாம் கைஸ். நம்ம வந்து பெங்களூர் டு ஓகே கைஸ். ஸோ வந்து நம்ம சேலம் வழியாக போக போகிறோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 32,301 rupees கிடைக்க போகிற ஏர்னிங் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இது என்னதுன்னு தெரிலையே, இது என்ன கைஸ்? இப்போன்னு பார்த்தா ஆட்லாம் வருது. ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு கைஸ், லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் வச்சு ஓட்டலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சைடு மிரர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் மேப் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நம்மளுடைய ஃபஸ்ட்டு பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நிறுத்திட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு இங்கே இறங்கி போவோம். ஸோ இதான் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கோன்னு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ நம்ம பஸ்குள்ளே உட்காந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இதான் பார்த்தீங்கன்னா ஹை பீம், இது க்ரூஸ் கண்ட்ரோல், இது வந்து வைப்பர், ஓகே. அப்புறம் அது கேமரா, இது ஓகே. இந்த டோரு, இது பார்த்தீங்கன்னா ஓகே. இது ஹாரன், அப்புறம் இந்த இடத்துல இது இருக்குது, லைட் இருக்குது, ஹசார்ட் லைட்ஸ் இருக்குது, ஓகே. அப்புறம் இது இண்டிகேட்டர், ஓகே ஓகே. சரி, இப்போ நம்ம ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம். இது வரைக்கும் அங்கே நம்மளோட பேசஞ்சர்ஸ் இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஓகே, நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், நம்ம பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், மை லைஃப் மை ரூல்ஸ், ஓகே. அந்த மாதிரி தான் கைஸ்ங்கப்பா ஏறி போய் மறைஞ்சிடுறாங்க. ஆக்சுவலி இந்த பஸ்ஸோடைய இந்த கேமோடைய கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கேமோடைய கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அப்படியே ரியல் இந்தியா மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இப்போ கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம் கைஸ். கோயம்புத்தூர் இந்த பிரிட்ஜெலாம் பார்க்க அப்படியே ரியலாக இருப்பாங்க. அப்பா செம்மையாக இருக்குது. பஸ்ஸை திருப்புறதுக்கே செம்மையாக இருக்குது, அவ்வளோ கண்ட்ரோல் செம்மையாக இருக்குது இந்த பஸ்ஸில். ஸோ ஓகே, நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் டிக்கெட் காசு எடுத்துறாங்கன்னு தெரியல. ஓகே, இது பாருங்க, மொத்தம் 5 பேசஞ்சர்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பஸ் எவ்வளோ ஸ்பீட் எடுக்குது பாருங்க, 112 போயிடுச்சு கைஸ். அதுக்குள்ள நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போகிறோம் கைஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியும். கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்து போகணும் கைஸ். லைட்டாக ரூட்டு மிஸ் பண்ணாலும் அவ்வளோதான். ரிட்டர்ன் இங்கே ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லோ பண்ணி நம்ம பொறுமையாக போயிட்டுருக்கோம். இண்டிகேட்டர் போட்டு வச்சுருக்காங்க. ஆசை பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பஸ் ஓட்டுறது. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்பப்போ நடுவில் வந்து முட்டுறாங்க. இந்த வழி இல்லையோ? ஆமாங்க, ஆமாம். ஐயோ மாட்டினேன் கைஸ், மாட்டினேன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்ல வேலை மேப்பு ஆட் அப்போ மட்டும். இப்போ பார்த்து ஆட் இருக்குன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் சவுண்ட் இது பண்ணிக்கலாம். இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் கேம், ரொம்ப நெட்டு தேவைப்படுது கைஸ் இந்த பஸ்ஸு கேமுக்கு. ஸோ ஓகே, இன்னும் லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை தாண்டி வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து அது இங்கே விட்டுருச்சு. நம்ம போய் ஒரு பள்ளத்தில் விழுந்தோம் பார்த்தீங்களா, பட் கரெக்டாக வந்து இங்கே விட்டுருச்சு. உண்மையாக ஸ்டியரிங்கை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சரி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மொபைலில் விளாண்டுருக்கேன் இந்த கேமை. பட் உண்மையாகவே நான் இந்த பாசா ஆர்சன் விளாட முடியல. அந்த ஸ்டியரிங் வீலாக வச்சுருந்தேன், கண்ட்ரோல் எடுத்துட்டு பயங்கரமாக இருந்துருக்க முடியும் உண்மையாகவே. பஸ்ஸு ஸ்பீடு பயங்கரமாக இருக்குது. இது பாருங்க எப்போ ஸ்பீடாக பாருங்க. ஐயோ, போலீஸ் வந்துலாம் போகுது. பொறுமையாக பிரேக் எடுத்து பொறுமையாக போகலாம். பாப்பா ஏதோ இடிச்ச மாதிரி இருக்கு.
எதையும் இடிக்கல நம்ம. இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லேன்ல போயிட்டுருக்கோம். அதாவது இந்த லேன் அதான் உங்களுக்கு லேன்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மழை மழை பெய்யுது கைஸ். ஓகே சூப்பர். மழை பெய்யுது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. அதனால நம்ம லைட் ஆன் பண்ணுறது கரெக்டான்னு நினைக்கிறேன். லைட் ஆன் பண்ணிடலாமா? இது இருக்கு கைஸ். பெட்ரோல் பங்க் நாங்கள் பார்த்தோம். சரி இப்போ ரொம்ப இருட்டா இருக்கு மாதிரி. இன்னும் லைட் எக்ஸ்ட்ரா ஏற்றணும். யாரு? ஓகே கைஸ் ஓகே. ஓகே ஹைவே மச்சான் எல்லாம் நவுந்து போறாங்க. ஓகே ஹாரன். ஓகே அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதாயிடுச்சு. மழை நின்றுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். சேலம் பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் இங்கே போவோம். சேலம் பஸ் ஸ்டாண்ட். உங்கள் சொந்த ஊர் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி அடுத்து என்ன கேம் போகலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்படின்னு இந்த லேன் எடுக்கலாங்க. இந்த லேன் தான் கொஞ்சம் ஈஸி. ஓ அப்பா கரெக்டாக நல்ல வேலை வந்துருந்தாலாம். ஏஸ் நம்ம தப்பாக வந்துட்டோம் நீங்கள் பார்த்தீங்களா? நான் ரூட்டை பார்க்காம வந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க. இண்டிகேட்டர் போட்டுருக்கலாம். சைட் மிரர் வேறு பாருங்க. சரி அவர்கள் இப்படி திருப்பேன். கைஸ் இப்போ எப்படி போகணுங்களா தெரியலையே. சரி வெயிட் பண்ணலாம். நம்ம நேராக இப்போ என்ன பண்ணலாம்? இப்படி போகலாம். கைஸ் இதுக்கு தான் கைஸ் நான் சொன்னேன் ரூட்டை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஓகே இப்போ கண்டுபிடிச்சேன். சரி அப்படி போய் திருப்பி ஒரு யூட்டன் இருக்கணும். கைஸ் நம்ம ஃபுல்லாக ரோடையும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. மேப்பையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே இங்கே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பிரிட்ஜோட இது பண்ணுவோம். இந்த இடத்துல தான் கைஸ். ஐயோ பள்ளமாக வர இருக்கே. ஐயோ பள்ளம் தான் கைஸ். நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஃபுல் இண்டிகேட்டர் போட்டு விட்டலாம். ஒரே டர்னில் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஒரே டர்னில் யூட்டர் எடுத்துடலாம் கைஸ். கொஞ்சம் தூரமாக போயிட்டு எங்கே யூட்டர்னு இது இருக்குது கைஸ். கொஞ்சம் வந்துட்டு ஒரே டர்னில் எடுக்கலாம். அப்போ ஒரே டர்னில் எடுத்துரும். இது வேறு அப்போ போய் தான் இந்த இடத்துல வேறு ஏதோ ரோடு போதே. சரி அது நம்மளுக்கு தேவையில்லாத. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உடனே இங்கே வந்துடலாம் கைஸ். அப்புறம் பள்ளம் ஏதாவது அங்கே ஏதோ மீட்டு கடை மாதிரி ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மீட்டா என்னன்னு தெரியல. இது பட் ஏதோ கடை அந்த மாதிரி கடை தான். ஸோ இது வரைக்கும் கைஸ் விட்டோம். இப்போ இண்டிகேட்டர் இங்கே எதுலேயே போட்டுக்கலாம். ஓகே திருப்புறதுக்கு ரெடியாக இருக்கணும் கைஸ். ஓகே கைஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலம் மாநகராட்சி. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. பஸ்ஸு ஓகே பஸ்ஸு நிறுத்துறது இதோ இங்கே இருக்குது. ஓகே கைஸ் ஒரு வழியாக நின்ட்டோம். இப்போ என்ன பண்ணாங்க? ஓகே ஸ்லிப்பு என்ன போயிட்டாங்கலாம். ஸோ சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம இங்கே ஏதாவது ரிவர்ஸ் கேமரா அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவேட் ஆகுமா கைஸ்? சரி தெரியுது. கரெக்டாக நம்ம நிறுத்திடலாம். ஓகே கைஸ் அதுவே நின்றுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் பேர் சரி ஸ்கூல் பையன்லாம் ஏறுறான். ஸ்கூல் பையனை கூட்டிகிட்டு போய் இப்போ நம்ம பெங்களூரில் விழுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேலமில் இருக்கோம் கைஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல மேலே மேப் பார்த்தீங்கன்னா தெரியும் சேலம்னு போட்டிருக்கு இல்லையா? என்ன ஏதோ ரிவர்ஸ் கியரில் இருக்கா? சரி கைஸ் இப்போ நம்ம போகிறோம். அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் கைஸ். பெங்களூருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல சேலம்லேருந்து. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 hours 5 hours ஆகும் கைஸ். பட் 5 hoursலாம் இந்த வீடியோ போகாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டாக வீடியோ 9 minutesல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டிப்பாக 9 minutesலேருந்து 15 minutes ஆகும். இங்கே என்ன மழை பெய்ய போதா? ஆமாங்க கைஸ் மழை வந்துருக்கு. நான் லோ பீம்லேயே வச்சுக்கிறேன். அப்போ தான் இது பாருங்க ஜஸ்ட் மிஸ் கைஸ். உண்மையாகவே ரோடு வியூ எதுவுமே தெரில. நான் பார்த்து ஓட்டணும் கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சரஸ் மழை டைமில் ஸ்கிட் ஆகும் ஓட்டுறாங்க எவ்வளோ. ஓகே அவன் இண்டிகேட்டர் திடீர்னு பிரேக்கர்ஸ் தான். ஓகே ஓகே கைஸ் எல்லாம் நவுறாங்க. நான் இப்படி பண்ணோன்னா வழி விட்டு நவுந்துருவாங்க. ஓகே கைஸ் மழை நின்றுச்சு. பேசாமல் இந்த லேன் எடுத்துக்கலாம்.
கரெக்டா சைட் மிரர் பார்த்து வேற லேன் எடுக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. இந்த லேன்லயும் இந்த வண்டிக்காரன் ஐயோ கைஸ் முட்டிட்டேன். 97% பஸ். ஐயோ கைஸ் பஸ்ஸோட ஹார்ட் பார்த்தீங்கன்னா 97 ஆயிடுச்சு. லைட்டா வேற முட்டிட்டேன். டென்ட் ஏதாவது விழுந்துச்சான்னு தெரியல. எப்பா திடீர்னு வந்து ஓகே கைஸ் பஸ் பார்த்தீங்கன்னா 126 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கு. இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடா இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியா ஓட்டலாம் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த டேர்ன்லலாம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ரவுண்டானா சைடு மிரர்ல பாருங்க திடீர்னு எப்படி விட்டானே. எப்பா அந்த காரோட ஆக்சிலேஷன் பஸ்ஸோட பயங்கரமா இருக்கு. ஓகே கைஸ் கரெக்டா வந்துட்டோம். இதான் கைஸ் ரியல் இந்தியன் மாதிரி ஃபர்ஸ்ட் புக். ரொம்ப அடிக்குது. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் மேப் பார்த்தீங்கன்னா லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே ஆடும் வந்துடுச்சு கைஸ். ஸோ இந்த ஆடை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே உடனே அப்புறம் இது வேறு லோட் ஆகணுமே. இந்த கேமில் கொஞ்சம் ஆடு தான் கைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அல்டிமேட் கார் டிரைவிங் கூட ட்ரை பண்ணலாம் போல். ஆனால் இதில் பண்ண முடியாது. ஃபாஸ்டாக ஹாரிசன் தான் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோவில் வரோன்னு சொல்கிறதுக்குள்ளே லோட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே ஐயோ கரெக்டாக பிடிச்சிருப்பேன். நான் நல்ல வேலை கைஸ் நான் நவுந்துட்டேன். ஓகே இப்போ எங்கள் பார்த்து போகணும் போலயே. ரொம்ப இருட்டாது. நான் ஹை பீம்ல வச்சுக்கிறேன் விடுங்க. நீங்க நான் ஏன் ஹசட் லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. சார் நான் மேப்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிறேங்க. இந்த லேனில் போக சொல்லுவாங்க. அப்புறம் இந்த லேன்லேயே போகலாம். ஆஹா டேர்னிங் பாருங்க. டேர்னிங் கொஞ்சம் பயங்கரமாக வருது. முட்டிட்டானா சைடு மேல பாருங்க. முட்டி இருப்பான் போல. இந்த ரைட் சைடு மிரர்ல ஸ்ட்ரீட் அண்ட் டெர்மினல்னு போட்டிருக்காங்க. யாரும் நிறுத்துற மாதிரி தோணல. யாரும் இடிச்சிட்டாங்க. அப்பா அந்த பைக்குக்காரங்களே பயங்கரமா வந்தாங்க. அப்பா டிஃபெண்டர் போது பாருங்களேன். அந்த சைடு மேல எதுவுமே தெரியல வேற. இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டே இல்லை கைஸ். அந்த ஸ்ட்ரீட் அண்ட் டெர்மினல்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாண்டே இங்கே இல்லை. இது இருக்கு. இதுதான் நினைக்கிறேன். ஆமாம் கை காட்டுறாங்க. ஓ ஆமாம் கைஸ் பாருங்களேன் எல்லாம் வந்து ஏறுறாங்க. ஸோ அது மேப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெட் கலரில் டினோட் ஆகிருக்கு. அதான் நினைக்கிறேன். சரி ஏறிட்டாங்க. ஸோ சூப்பர் ஏறிட்டாங்க. இது மேப்பில் அந்த மாதிரி ரெட் கலரில் இருந்தாலும் ஸ்ட்ரீட் பஸ் ஸ்டாண்ட் போல். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் பார்த்தா மொத்தம் 8 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ட்ராவல்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா பாய் ட்ராவல்ஸ் கைஸ். ஸோ நான் அப்புறமா காட்டுறேன். வேறு அந்த லேனில் அதுக்குள்ளே மழை பெய்யுது. ஜஸ்ட் மிஸ் கைஸ். ஐ திங்க் இதுதான் பஸ் ஸ்டாண்டா. இங்கே நிறுத்தி என்ன கைஸ் உள்ளே மழை பெய்யுது. யாரும் இறங்கலை. நம்ம போகலாம் அப்போ. ஓகே யாருமே அங்கே இறங்கலை. நம்ம இன்னும் ரொம்ப தொலைதூரம் போகணும் கைஸ். பெங்களூர் போலீஸ் வண்டி இண்டிகேட்டர் போடணுமே. ஐயோ போடுறதுல டேர்னிங் வந்துருச்சு. கைஸ் பார்த்தோட உண்மையாகவே மலையில் ஒரு பயங்கரமாக ஸ்பீட் ஆகுது கைஸ். பஸ்ஸு வேறு இந்த சைடு வருது கைஸ். பஸ்ஸு வேறு வருது. நான் இப்போ எப்படி இந்த மேனேஜ் பண்ணணும் தெரியல. டக்குன்னு போய் சடனும் ஓகே இந்த காருக்காரன் போகிறான். அந்த செடான் கார் முன்னாடி ஒன்று போதுமாங்க. அவன் கரெக்டாக போகிறான். இன்னும் கொஞ்சம் கேப் கிடச்சா நான் பார்த்தீங்கன்னா லேனை சேஞ்ச் பண்ணிடுவேன். பட் கேப்பு தான் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு போல இருக்கே. ஓகே கைஸ் கேப் கிடச்சிச்சு. நல்ல வேலை அந்த ஆக்சிடென்ட்னால தான் நம்மளுக்கு கேப்பே கிடச்சிருக்கு. ஆனால் அந்த மாதிரி நம்மளும் ஆக்சிடென்ட் ஆகிடும் என்ன பார்த்து வரணும். எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க கைஸ். நம்ம இந்த லேனை படுத்துவோம். ஓகே திருப்பியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேப் லோட் ஆகிட்டு இருக்கு கைஸ்.
இது வேற இந்த ஆடு வேற ஷூவா வருது. சரி விடுங்க. இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மேப். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் வியூ எடுத்துட்டு என்ன ஊர்ல இருக்கோம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய பஸ் வேற வாங்கணும் கைஸ். சரி நம்ம பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு சித்தூர்ல இருக்கோம். ஓகே சித்தூர்ன்றது நான் ஏதோ கேள்விப்பட்ட ஊர் மாதிரி தான் இருக்கு. சித்தூர்னா அடுத்த ஊர் பெங்களூர்னு நினைக்கிறேன். ஓகே ஹை பீம் வச்சுட்டு எப்பா ஹை பீம்னா கொஞ்சம் கிளியராகவே தெரியுது. இவ்வளோ நேரம் லோ பீம்ல இருந்ததே எனக்கு தெரில. சரி சித்தூர் இங்கே வர ஸ்ட்ரீட் லைட்டே இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. ஸ்ட்ரீட் லைட் மேலே இருக்கிற கல்லுலாம் வர்றதுக்கு மழை வேற பெங்களூர்ல பயங்கரமா நிற்கும். இப்போ சித்தூர்ன்றது ஆந்திரா தான் நிற்கும். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ கைஸ் பஸ் பார்த்தீங்கன்னா 90 இந்த பர்சன்டேஜ் அதாவது 6% ஆயிடுச்சு. இப்போ ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 2 பேர் ஏறுறாங்க. பெங்களூர் சித்தூரில் ஏறுறாங்க கைஸ். அப்பா 3 பேரா? பஸ்ஸு போகுது. மலை ஏரியா போல் பஸ் அப்படியே போகுது. அப்புறம் மலையும் நின்றுச்சு. ஓகே சித்தூரில் தான் மழை நின்றுருக்கு. 16 மினிட்ஸ் ஆயிடுச்சு கைஸ் எனக்கு தெரிஞ்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி. 25 மினிட்ஸ் ஆகிடும் போல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியே. பெங்களூர் பக்கத்தில் தான் இப்போ வர வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க. ஓகே கைஸ் அவங்க எல்லாம் ஏறட்டும். பஸ்ஸு போகுது கைஸ் உண்மையாகவே. பின்னாடி போகுது பாருங்க. அந்த ரொம்ப நேரம் நிறுத்திச்சு. இங்கே பாருங்க ஸ்பீடோ மீட்டர் பாருங்க அப்படியே பின்னாடி போகுது. சரி போகலாம். டக்குனு லேன் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஓகே அதுவும் இல்லாமல் சித்தூர் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி எந்த வெஹிக்கிளுமே வரல. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே சொல்லலாம். பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா வெஹிக்கிள்ஸ் இருக்குது. முக்கியமாக ஹை பீமும் அடிக்க முடியல. நம்ம ஸ்பீடாக ஓவர்டேக் பண்ணிடலாம் சார். நம்மளுக்கு வேறு இங்கே இவங்க வராங்க பேசஞ்சர். நம்ம இதோட ஹேண்ட் பிரேக் போட்டுடலாம். கிரெட்டாலாம் இருக்குது கைஸ். கிரெட்டா கார்லாம். ஆனால் இது இந்தியாவில் யார் கைஸ் ஒரு தாத்தாலாம் ஏறாரு பாவம். இன்னும் நிறைய பேர் ஏறாங்க. இப்போ ஓகே 20 பேர் கைஸ் இப்போ நம்ம பஸ்ஸில். இண்டிகேட்டர் மூலம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் கைஸ் நம்ம பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முறையாக 20 பேர் வந்தாங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 42 லிட்டர்ஸ் இருக்குது. நம்ம சித்தூரில் தான் கைஸ் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். பெங்களூர் இன்னும் வரல. எப்போ ஸ்டார்ட் பண்ணது கைஸ் ஜேர்னி? கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம் கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகே இங்கே கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. ஓகே நான் பிரேக்கை பிடிச்சிக்கிறேன். இந்த வாட்டி ஹேண்ட் பிரேக் போடல. சரி போகலாம். மோஸ்ட்லி ஏறிப்பாங்க கைஸ். ஏறிட்டாங்க கைஸ். சைட் மிரரில் பார்த்துட்டேன் ஏறிட்டாங்க. ஓகே இந்த வாட்டி வேறு யாராவது நிற்கிறாங்களா? இந்த மாதிரி நடந்து போகிறவங்கலாம் இதுக்கு போகக்கூடாது. அப்படியே நிற்பாங்க சில பேர். அவங்க தான் அதே மாதிரி மேப்லேயும் பார்த்தீங்கன்னா காட்டும். மேப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காட்டும். ஓகே இந்த இடத்துல ரெட் கலரில் வருது. ஐயோ மழை திருப்பி அடிக்குது. நிற்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி. சரி கைஸ் நம்ம திருப்பி பார்த்தீங்கன்னா இவங்களை ஏற்றிப்போம். அவ்வளோதான் இவங்க 2 பேர் தான் கைஸ். ஸோ இப்போ போகலாம். இண்டிகேட்டரையும் ஆஃப் பண்ணுறேன். எப்பா வண்டி எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சித்தூர் கொஞ்சம் லாங்கான ஒரு பெரிய ஊராக தெரியல கைஸ். இனிமேல் யாரையும் ஏற்ற வேணாமா? பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொஞ்சம் லேட் ஆகும் உங்களுக்கு. கீழே ட்ரெயின் கைஸ். கீழே ட்ரெயின் நான் பார்த்துறேன். கீழே ட்ரெயின் தான் போச்சு. ஐயோ இதுக்கு லாரி. பொறுமையாக போகலாம். இது யாரு இங்கே ரெட் கலர் இருக்குது. ஓகே இதெல்லாம் அந்த மான்யூமெண்ட்ஸ் போல. பக்கத்தில் ரெட் சிக்னல் போயிடுச்சு. ரெட் சிக்னல்னா நம்ம ஐயோ கைஸ் 95% ஆயிடுச்சு. ஓகே அங்கே வேறு ஹசார்ட் லைட்ஸ் ஆன் ஆயிடுச்சு. அப்போ நான் அவங்க கண்டிப்பாக வண்டி எடுக்க மாட்டாங்க.
கிரீன் சிக்னலும் போடுற மாதிரி இல்லையே. வண்டி ஆஃப் பண்ணி வைக்கலாமா? பெட்ரோல் போயிடும். வண்டியை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, எல்லோ போட்டாங்க, இப்போ க்ரீன் போட்டுருவாங்க. போட்டாங்க கைஸ். போகவே மாட்டாங்க. போயிட்டாங்க. ஓகே, நான் சொன்னேன்ல அந்த லாரி எடுக்க மாட்டாங்க. நான் இந்த லேன் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி காரோட ஆக்சிலரேஷன் நல்லா இருக்கு, பட் பஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகுது அவ்வளோ. கைஸ் முன்னாடி கண்ணே தெரில. இந்த ஒயிட் கார் தெரிஞ்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்ணே தெரில கைஸ் எனக்கு. மழை வேற அந்த சாரல் அப்படியே அடிக்கிறது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியல. பட் டேர்னிங்னா நான் மேப்பில் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போலேருந்து மேப்பில் தான் பார்த்துட்டு இருக்கேன். டேர்னிங்கே பொறுமையாக நம்ம பிரேக் அடிச்சே போகலாம் கைஸ். ஐயோ கைஸ் சிங்கிள் ரோடு வேற. இப்போ எப்படி மேனேஜ் பண்ண போறேன்னே தெரியல. இப்போ நம்ம இன்னும் சித்தூர்ல தான் இருக்கோம் வேற. நான் ஆக்சிலரேஷனே கொடுக்கல, அவ்வளோதான் ஸ்பீடும் போகுது. அந்த வண்டி போனதுக்கப்புறம் நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். அங்கே வேற ஒரு வண்டி வருது. திருப்பி நான் டக்கு நம்ம என்ன பண்ணுறேன், பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு ஐயோ இப்போ போய் முட்டினேன். ஏன் தான் இது ஆகுதோ தெரியல. எப்போ கைஸ் நம்ம கொஞ்சம் தடுமாறுறோம்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த இடத்துல இப்போ சைடில் எந்த காருமே இல்லை. நம்ம அப்படியே போயிட்டு எனக்கு ஒரு ஐடியா கைஸ், நம்ம அப்படி ஓவர்டேக் பண்ணுறதுல இப்படி போகலாம் இந்த இடத்துல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மேப் வந்துச்சு. இப்போ ஐ திங்க் பெங்களூர் தான். சித்தூர் பக்கத்து பெங்களூர் தான். இது என்ன ஆப்னு தெரியலையே. கார் டிஃபெக்ட்ஸ் மொபிலிட்டி. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன ஊருன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். என்னதான் நடக்குது? ஐயோ எப்பதான் வருமோ. கைஸ் பெங்களூருன்னு காட்டுது பார்த்தீங்களா ஊரு. இந்த பாருங்க அந்த இடத்துல மேலே பாருங்க மேப்பில். இந்த வியூ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதான் என்னன்னா முன்னாடி ரொம்ப முன்னாடி போகிற வெஹிக்கிள்லாம் தெரியாது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் தெரியாது. டக்குனு போய் நம்ம இடிச்சிருவோம். நார்மலாக ஓட்டும் போதே இடிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எப்போ ஸ்பீடு ஐயோ அடி எவ்வளோ ஸ்பீடு தான். இதெல்லாம் இந்த கார் எங்கே போட்டு இங்கே இருக்கா? எப்பா ரொம்ப பக்கத்தில் இருந்துருக்கு போல இருக்கே காரு. அதுவும் இல்லாமல் இந்த பெங்களூரோட மேப்பு கொஞ்சம் இந்த 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 பிரிட்ஜ் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் லைஃப்ல இந்த மாதிரி இருக்குது. இது பேர் சங்கோலி சர்க்கிள் தான் கேசுது எனக்கு தெரிஞ்சு. சங்கோலி சர்க்கிள்னு பெங்களூரில் இடம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். ஐ திங்க் பெங்களூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு கைஸ். இந்த தான் எனக்கு தெரியுது. ஸோ இதான் கைஸ் சங்கோலி. 92% ஆகிட்டாங்க கைஸ் கடைசியில். அங்கே போகணுமா? நான் திருப்பி ஒரு வாட்டி சுற்றணுமா? பார்க்கலாம், சுற்றலாம். ஒரு வாட்டி சுற்றிட்டு வரலாம். இப்போ நல்ல வேலை மழை வேலை பெய்யல. அப்போலாம் நான் பிரேக் வச்சுட்ருக்கேன். சரி திருப்பி அதே வரலாம். ஐயோ என்ன கைஸ் இது? சரி வாங்க திருப்பி ஒரு வாட்டி சுற்றிட்டு வரலாம் கண்டிப்பாக. என்ன கைஸ் இது? நம்ம ரொம்ப கேவலமாக ஓட்டிட்டு இருக்கோம் கடைசியில். ஐயோ எங்கள் பாருங்க ஒரு ஆட்டோலாம் சாஞ்சிருக்கு. நம்ம தான் பண்ணி விட்டோமா? ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக திருக்கலாம். இந்த இடம் கைஸ். நம்ம என்ன பண்ணால் இந்த இடத்துல அப்படியே பஸ்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்தோடனே ஹேண்ட் பிரேக் போடலாம் அப்படியே. ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னியும் முடிவுக்கு வருது. பாருங்கள் பஸ்ஸு வாங்க இந்த இடத்துல முன்னாடி பாருங்கள் எப்படி டேமேஜ் இருக்குங்க இந்த லைட்டு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இது பஸ் ஸ்டாண்ட் தானே, ஆனால் நிறையா பேர் நிற்கிறாங்க. சரி யாரும் இறங்குற மாதிரி தெரியல. ஓகே கைஸ், எல்லாம் இறங்கிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக நம்மளுக்கு 44,000 வந்திருக்கு போல். அடுத்துக்கிட்டு போவோம். இப்போ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே டெர்மினல் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு. ஸ்டேஷன் சேஃப்லி நம்ம வந்திருக்கோம். இன்கம் பார்த்தீங்கன்னா 22,225 கைஸ். ஒரு வழியாக பெங்களூரில் நம்ம முடிக்கிறோம் கைஸ். பெங்களூரில் வந்து முடிக்கிறோம். இப்போ 1,48,000 நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ
வெயிட் பண்ணுங்க. இது வேற இப்போன்னு போய் தான் ஆட்லாம் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிவுக்கு வருது. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். பாய்.